ஹாய் அமீஸ், நான் உங்கள் ஜாரா. ஸோ இது என்னோடய ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல். ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். ஸோ வாங்கடா ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷனோட இந்த எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஜங்குக்கு பற்றி சொல்லணுன்னா ஹீஸ் எ ரிச் கிட், ரொம்ப பணக்கார வீட்டில் பிறந்த ஒரு பையன். ஸோ அவர் இப்போ காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறாரு. ரொம்ப கோவம். ஸோ நிறைய கேரக்டர்ஸ்லாம் உள்ளே போய் அவரோட கேரக்டர்லாம் எப்படி இருக்குது, பர்சனாலிட்டிலாம் உள்ளே போக பார்த்துக்கலாம். ஸோ ஹீரோயினி பேர் வந்து ஜெஸ்ஸி வச்சுக்கலாம். ஸோ ஜெஸ்ஸியை பொறுத்த வரைக்கும் அவள் இப்போ 11th படிக்கிறா. ஸோ ரொம்ப சைல்டிஷ், இன்னசென்ட். ஸோ அவளுக்கு அப்பா அம்மா, அவங்கள விட்டால் வேறு எதுவும் தெரியாது. ஸோ எதனாலும் அவங்க சொல்கிறத கேட்பா. ஸோ இது அப்படியே வாடா ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். மார்னிங், டே ஜங்குக்கா ஏஞ்சிட்றா, டே ஏன்டா இப்படி என் உயிர் எடுத்துக்கிற, எந்திரிடா, டைம் ஆயிடுச்சுடா காலேஜ். டே வி போடா, அப்படிக்கா தூக்கம் வருதுடா, போடா. டே ஜங்குக்கா இப்போ என் டென்ஷன் எத்தின்னு இருக்கடா, மரியாதையை எந்திரிச்சிடு, எவ்வளோ நேரம் ஆச்சுடா, ஆல்ரெடி ஃபஸ்ட்டு கிளாஸ் போயிட்டுருக்கோண்டா, வாமாமே போகலாம். வி கொஞ்ச நேரம் தூங்க விட்றா, ஏன்டா இப்படி உயிர் எடுக்கிற, காலையிலே வந்து நைட்டு ஃபுல்லாக கேம் விளையாட்டு டயர்டாக வந்து படுத்துனுக்கிறேன்டா, போடா. டே இப்போ நீ ஏஞ்சிக்கலாம் வச்சுக்கோயேன், ஜிம் நான் கூப்பிட்டு போயின்னே இருப்பேன். மாமா ரெடியாக இருக்கான் கீழே வெயிட் பண்ணிக்கிட்டு, இப்போ நீ வரலன்னு வச்சுக்கோயேன் அவன் கூட ஏறி போயின்னே இருப்பேன். வரியா இல்லையா? சரிடா வந்து தொலைறா, மூடிட்டு நில்லு. ஓகேடா மச்சான், ரெடி ஆகிட்டேன், வா போகலாம். சரி வாடா மயிறு. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக அவங்க காலேஜ் தான் போகிறாங்க. ஸோ செம்ம மாசாக 3 பேர் என்ட்ரு ஆகிறாங்க. செம்மையாக அப்படியே கெத்தாக போகிறாங்க. எல்லோரும் அப்படி ஆன்னு பார்க்குறாங்க. அந்த மாதிரி காலேஜில் போய் கிளாஸில் போய் உட்காடுறான். டே மச்சான் என்னடா இன்னும் கிளாஸ் ஆரம்பிக்கல அப்படின்னா, டே நீ வந்தது செகண்ட் பீரியட் ஓகேவா, எப்படியும் ஸ்டாஃப் வரத்துக்கு ஒரு 5 நிமிஷம் மூடிட்டு இருடா. டேய் மச்சான், காலிலேருந்து என்னை ரொம்ப டென்ஷன் பண்ணுக்கிற, மிட் நைட்டில் வந்து எழுப்பி விட்டுட்டு இந்த மாதிரி காலேஜ்லாம் கூப்பிட்டு வந்து கிளாஸ்லலாம் உட்கார வச்சு ரொம்ப தப்பான விஷயம்லாம் பண்ணிகிட்ருக்க, என் வீடு எடுத்து கொட்டிக்காத, அதே அப்படிக்கா போயிடு, இன்னும் சாவடி வாங்குவேன். டேய் பெரிய பருப்பு மாதிரி பேசாத சரியா, நீ மூடிட்டு இரு. நீனா அவ்வளோ பெரிய பருப்பா? ஏய் ஆமாண்டா, தெரியும்ல நான் யாருன்னு, ஜியான் ஜங்குக் தெரியும்ல, இதை ஒன்று சொல்லிக்கூடா, ஒரு மயத்துக்கும் அங்கே நீ வச்சிடல, நாளைக்கு போ. டே ஜிமின் மாமா இங்கே பாடுறா, டே பாடுறா இவன் எப்படி எரிச்சல் பண்ணுறான்ட்டு. டே என்னதாண்டா பிரச்சனை ஜங்குக்கா உனக்கு, ஏன்னா ஒன்றும் என் மச்சாங்கிட்ட போய் சும்மா சும்மா நொயின்னு இருக்க. டே ஜிமினே வராதடா எங்கள் பேச்சுக்கு, நீ மாட்டுன்னு உன் வயசு பசங்கிட்ட போய் பேசு, இந்த மாதிரி பெரியவங்க பேச்சுக்கெலாம் வராத. நானாச்சு என் மச்சானாச்சு 2 பேரும் நீ அடிச்சுப்போம், நாளைக்கு சேர்ந்துப்போம். உனக்கு எங்கடா வலிக்குது, போடா. இதுக்கு தாண்டா ஃபீ சொல்கிறது, நான் எங்கள் பேச்சுக்கே ஏன் வரலன்னு தெரிதா, இந்த மாதிரி வாசியும் பற்றி அனுப்போம். எதுக்கு, அதுதான் நான் வாயை மூடிட்டு இருக்கேன், போடா அப்படிக்கா. இப்போ கரெக்டாக ஒரு மேம் உள்ளே வராங்க கிளாஸ்க்கு. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், நான் தான் இனிமேட்டு உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் பற்றி எடுக்க போகிறேன். ஐய யாரா இவ, நல்லாவே இல்லை முண்டை. ஐய வாட கிளம்பலாம் கிளாஸுக்கு. எக்ஸ்கியூஸ் மீ மேம். எஸ் சொல்லுங்கள் மேம், என் பேர் ஜான் ஜங்குக்கு. இந்த காலேஜ் வந்து எங்கள் அப்பா பேரில் தான் ஆகுறது. எங்கள் அப்பா நான் என்ன பண்ணலாம் எதுவும் சொல்ல மாட்டான். ஸோ எனக்கு நீ வந்திருக்குது எனக்கு பிடிக்கலடி ஆக்சுவலாக. ஸோ நான் அப்படியே கிளாஸ் விட்டு வெளில போய்டுவா. எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுங்க ஓகேவா, அவங்க ப்ரொஃபஸர் நான். நீங்கள் என்ன தான் இந்த காலேஜோட ஓனர் பையனாக இருந்தாலுமே எனக்கு அது பிரச்சனை கிடையாது, கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுங்க. அதெல்லாம் எனக்கு வராது, எனக்கு நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், எங்கள் அப்பனுக்கே கொடுக்க மாட்டேன். உனக்கு நீ யார் நடுவில், உனக்கே நான் கொடுக்கணும், கிளம்பு. டே மச்சான் நான் போகிறேன்டா, நீ வரீங்களா இல்லையடா, உங்களுக்கு ஆப்சன்ட் போட்டால் வா பார்த்துக்கலாம், எங்கள் அப்பா தானே எடுத்துறான், என் ஃப்ரெண்டு நான் ப்ரெசன்ட் போடுங்க சொன்னால் போட போகிறாரு, வாடா. டே இருக்கிற பிரச்சனை இல்லை, உன் லூஸாக யாரா இப்போ சும்மா. டே நில்றா நானும் வரேன். டே ஜிமின் மச்சான் வாடா போகலாம். நில்றா வரேன் நானும். 3 பேரும் அப்படியே போகிறாங்க கேன்டீனுக்கு. கேன்டீனில் போனால் 4 பாய்ஸ் உட்காந்துக்கிறாங்க. ஐயாங்ஸ் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? டேய் நான் தாண்டா உங்களை பார்த்துக்கணும், நீங்கள் தாண்டா ஜூனியரு, நீங்கள் தாண்டா கிளாஸில் இருக்கணும், சீனியர் நாங்கள் எப்படி வேணால் சுற்றுவோண்டா, ஆனால் நாங்கள் சீனியராக தெரிவிட்டோமோ, நீங்கள் தான் சீனியர் மாதிரி தெரிஞ்சிட்ருக்கீங்க இப்படியும் அப்படியும். என்னடா பண்ணுறீங்க, கிளாஸுக்கே போக மாட்டீங்களா? ஐயோ ஐயா நீங்கள் வேறு மண்டை சூட்டை கல்பின்னு அப்படிக்கா போங்க ஐயா, நல்லா வேலை கிளாஸ் ஒன்றுமே இல்லை, மயிறு மாதிரி இருக்குது. அப்பா காலேஜ் சேர்த்து தான் வந்தேன், எங்கள் அப்பன் காலேஜ்லேயே வந்து சேர்த்துட்டேன். வேறு எதுனா காலேஜ் போயிருந்தா கூட சும்மா ஜாலியாக இருந்துருக்கலாம் போல். இங்கே ஒன்றுமே இல்லை, சுற்றி காட்டுக்கு நடுவில் எடுத்துகிட்டு வந்து காலேஜை வெட்டி வச்சுட்டு
உயிர் எடுக்கிறான். எந்த பக்கம் பார்த்தாலும் கப்புள்ஸாக சுற்றுதுங்க. என் வயித்தறிச்சல் கொட்டிக்கிட்டு எனக்கு காதுலேருந்து புகையாக வருது. ஐயா டேய் என்னடா இப்போ தான்டா ஃபஸ்ட் இயர் வந்திருக்க, ஃபஸ்ட் இயர் வந்து ஒரு 10 நாள் கூட ஆகலடா, ஏன்டா இப்படி அழுவுற? அதெல்லாம் அப்படி தான் ஆரம்பையாங்க, நீங்கள் வேறு சும்மா இருங்க. ஐயே நச்சு நச்சு நச்சுன்னு கத்தினே இருக்காதீங்கப்பா, நான் தூங்க விடுங்கப்பா. டேய் யாரா நீங்களாம், ஏஞ்சி போங்கடா அப்படிக்கா. சும்மா காலேஜ் வந்து நான் தூங்கிறதுக்கு தான். அப்பப்போ நீ இப்படி வந்துடு. டே மொஸ்கொட்டி மரியாதை ஓடி போயிடு, என்கிட்ட வாங்கிடாத. ஐயோ சுகாயா, நீங்கள் தூங்கு. உங்களுக்கு வேணா இருந்தால் கேளுங்க, நான் வாங்கி ஆரஞ்சு பழம் வேணால் வாங்கி தரவா அப்படின்னா. அதெல்லாம் நீ ஒன்றும் வேணாம் அப்படிக்கா போய்டும் போல. ஏஞ்சி நீங்கள் போனாலே எனக்கு நிம்மதியாக இருக்கும். உன் கூட இருந்த 2 தொல்லைங்க இருக்குல்ல, அதுங்க அரைச்சிட்டே இருக்குங்க. மரியாதை ஏஞ்சி போங்க 3 பேரும். டேய் கிரேட்டின்னு சொல்கிறா மச்சான், வா போயிடலாம். டேய் மாமா ஏன்டா எல்லாத்துக்கும் அழுவுற? சும்மா நம்ம ஐயாங்க தானே, நம்ம திட்டம் வேறு யாரா திட்டுவா? உட்காரா சூடு சொன்னே இல்லாமல் உட்காரா. ஐயோ உங்கள் நடுவில் மாட்டிக்கேன், நான் முழிக்கிறேனே. அப்புறம் ஜின்னையாங் என்ன பிளானு நைட்டுக்கு? ஒரு பிளான் இல்லைடா, வீட்டுக்கு போகிறேன், போய் படிக்கணும், போய் படிச்சுட்டு தூங்கிடுவேன்டா. ஐயா என்னையா புதுசாக கெட்ட பழக்கம்லாம் படிக்க தான் செய்ய போகிறீங்களா? அதெல்லாம் பண்ணாதீங்க. வாங்க இன்றைக்கி நான் பார்ட்டி தரேன். எதுக்குடா? இல்லை இன்னைக்கு கிளாஸ் கட்டஸ்டில் அதனால் பார்ட்டி தரேன், வாங்க போய்ட்டு அழகாக குடிச்சிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணுவோம். வாங்க போகலாம். டேய் குடிகார மாதிரி குடிச்சுனே இருக்காதடா. காலேஜில் வந்து 10 நாள் தான் ஆகுது. 10 நாளில் நீ 7 நாள் குடிச்சிட்ட, 3 நாள் தான் குடிக்கல. அதுவும் அந்த 3 நாள் காலேஜ் லீவு, நீ வீட்டில் இருந்த உங்கள் அம்மா இங்கே வெளிலன்ட்டு. ஆனால் டேய் நல்லா குடிக்கிறடா நீனு. ஐயா அங்கே ரொம்ப புகழாதீங்க ஐயா, எனக்கு ரொம்ப கிளுகிளுன்னு இருக்குது. இப்போ நான் உடனே எங்கடா எதனா பண்ணனா நான் கிளுகிளுன்னு இருக்கேன். ஓரம் போ. ஷோ டேய் ஓரம் மீதியாக இருங்கடா. எப்போ பார்த்தாலும் நசுன்னு கத்திக்கிட்டே. எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான்லாம் எங்கேயும் வரல. எனக்கு நைட்டு எனக்கு டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்குது. ஸோ ஹாவ் டு கோ. சரியா, நீங்கள் என்ன ஒன்று பண்ணிட்டு போங்க, என்னை விடுங்க தயவு செஞ்சு. என்ன ஜெயப்பையா நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க, மனசு கஷ்டமாக இருக்குது. ஐயோ மனசெல்லாம் வலிக்குதாயா. டேய் மொசக்குட்டி நீ ரொம்ப பண்ணுறடா. இப்படியெல்லாம் பேசி மூளை பாவமாக வச்சு எப்படி தான் மயக்கிறியோ கடவுளே. சரி வந்து தொலைகிறேன், போகலாம். ஸ்ட்ரெயிட்டாக இப்போ கட் பண்ணி உங்களுக்கு அம்சா, நீங்கள் ஸ்கூலில் இருக்கீங்க, ஸோ ரொம்ப சின்சியராக நோட்ஸ் எடுத்துகிட்ருக்கீங்க. மேம் சொல்ல வேகமாக நோட்ஸ் எடுத்துகிட்டு படிச்சுட்ருக்கீங்க. படிப்பு அதே வச்சு ரொம்ப படிச்சுட்ருக்கீங்க. ஸோ அப்படியே படிச்சுட்டே இருக்கும்போது உங்கள் ஃப்ரெண்ட் லில்லி வந்து, ஜெஸ்ஸி ப்ளீஸ்ப்பா கொஞ்சம் எனக்கும் நோட்ஸ் காமிக்கிறியா? நான் எடுக்கவே இல்லை, நான் நல்லா தூங்கிட்டேன். மேம் எடுத்தது எனக்கு தூக்கமாக வந்துச்சா, நல்லா தூங்கிட்டேன் அசந்து. கொஞ்சம் எனக்கும் நோட்ஸ் காமி. உனக்கு இல்லாதா லில்லி? நான் காமிக்கிறேன், கண்டிப்பாக காமிக்கிறேன். உனக்கு எதனா தெரியனா கூட சொல்லு, நான் உனக்கு கிளியர் பண்ணுறேன், ஓகேவா? அப்படின்னா ரொம்ப தேங்க்ஸ், லவ் யூடி. சரி ரொம்ப அன்பு பொழியாத. சரி வா நம்ம போகலாம், டைம் ஆகிடுச்சு, வீட்டுக்கு போகிற டைம். ஆமாம் இல்லை, வா சீக்கிரமாக போகலாம். இப்போ 2 பேரும் அப்படியே ரோட் சைடில் நடந்து போயிட்டுருக்கீங்க பஸ் ஸ்டாண்டுக்காக. ஸோ அப்போ ஒரு பைக்கு செம்ம ஸ்பீடாக வருது. உங்களுக்கு டென்ஷன் தாங்க முடியாமல், எங்கன்னா அடிப்பட்டு விழுந்துட போடா, பார்த்து வீட்டுக்கு போய் சேர்றா, அவங்க அம்மா அப்பாலாம் வெயிட் பண்ண மாட்டாங்களா உனக்கு அப்படின்னு சொல்லி அந்த பைக் சடனாக ஸ்டாப் ஆகிடுது. ஸோ உங்களுக்கு ஜர்க் ஆகிடுது. ஐயோ நம்ம சும்மா கற்று போய் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே லைட்டாக ஸ்வெட்லாம் ஆகுது. அந்த பைக்லேருந்து டக்குன்னு வேகமாக அந்த பையன் ஹெல்மெட்லாம் கழட்டிட்டு அப்படியே நிற்கிறான். திரும்பி மாஸ்க்லாம் போட்டிருக்கான். உங்களுக்கு லைட்டாக பயமாக இருக்குது, ஃபுல்லாக பிளாக்லேயும் கடத்திட்டு போயிடானோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லில்லி கை பிடிச்சிட்டா. ஐயோ பயமாக இருக்குது லில்லி, ஏன் கடத்திட்டு போயிட போகிறான், அவ்வளோதான் நான். ஐயோ எங்கள் அப்பா அம்மாலாம் தேடுவாங்கடி, என் மேலே அவ்வளோ பாசம் எங்கள் அம்மாவுக்கு வேறு. பத்திரமா போயிட்டு வாமான்னு காலைல சொல்லி வர ஆரம்பிச்சாங்கடி. ஐயோ பயமாக இருக்குடி. ஏன்டி இப்படி பயந்து சாவுற, வாடி பார்த்துக்கலாம், என்ன பண்ணுறான் அவன். இப்படி தாண்டி சொல்லுவேன், கிட்ட போனால் டக்குன்னு ஒரு ஜக்கு வாங்கிடுவில்ல நீ டக்குன்னு. எனக்கு தான் தெரியும், நான் தாண்டி ஃபிக்ஸ் பண்ணாங்க, தெரியாமல் சொல்லிட்டேனே. ஆனால் நீங்கள் பொறுமையாக கிட்ட போகிறீங்க. ஓய் என்ன நீனு என்ன சொன்ன, என்னை பார்த்து எதுவும் சொன்னியே? ஐயோ அண்ணா அதெல்லாம் நான் எதுவுமே சொல்லலைண்ணா, பார்த்து போங்கன்னு சொன்னேண்ணா. இல்லையே, எங்கன்னா அடிப்பட்டு செத்துற போகிற, அவங்க வீட்டில் அப்பா அம்மாலாம் இல்லையான்னு கேட்டாமல் இருந்துச்சு. ஐயோ கேட்டுருச்சா, என்ன பண்ணுறது?
அப்போல்லாம் எதுவுமே சொல்லம்மா, பார்த்து போங்க, அப்பா அம்மாலாம் வீட்டில் வெயிட் பண்ணுவாங்கள்ல, அப்படி தானா சொன்னேன். சி அண்ணாலாம் சொல்லாத. ஐயோயோ, என் அண்ணா சொன்னால் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதெல்லாம் சொல்லாத. பார்க்க வர செம்மையாக இருக்கியா, அதெல்லாம் சொல்லாத, எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கு அப்படின்னா. ஐயோ சரி சரி உங்களை அப்போ என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, என்னை எதுவும் சொல்ல வேணாம், உனக்கு என்ன தோணுதோ அப்படி சொல்லிக்கோ. என் பேர் ஜம்பு, நீ ஜேகேன்னு கூப்பிடலாம். ஆனால் எங்கள் வீட்டில் எனக்கு வெயிட் பண்ணுவாங்களோ இல்லையோ, என்னை ரொம்ப அக்கறையாக நீ தான் ஃபஸ்ட் டைம் சொல்லியிருக்க. தேங்க்ஸ், என்னை அக்கறைப்பட்டு பார்த்து போங்கன்னு சொன்னதுக்கு பிடிச்சிருக்கு. அம்மா, நீ என்ன பண்ணுற? ஸ்கூல் படிக்கிறேன். எத்தனாவது? 11th ஸ்டாண்டர்ட். எதனாவதுக்கு நீங்கள் எதுக்கு கேட்குறீங்க? இனிமேட்டு அப்படி தான், இனிமேட்டு எல்லாமே நான் கேட்பேன். ஸோ இந்த ஸ்கூல் தானே, பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்கூலு டப்பா ஸ்கூல், அந்த ஸ்கூல் தானே? டப்பா ஸ்கூல்லாம் இல்லை, அது நல்ல ஸ்கூல் தான். நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க சொல்லிட்டேன். மிஸ்டர் ஜேகே, உங்கள் வேலை என்னவோ அதை பார்த்துருப்போங்க, தெரியாமல் சொல்லிட்டேன், சாரி. ஆஹா, நீங்கள் தெரியாமல் பார்த்தீங்கன்னா வந்து செத்துற போகிறேன்னு சொல்லுவேன், இது தெரியாமையா? நான் நினச்சேன்னா என்ன வேணால் பண்ண முடியும் தெரியுமா? நீங்கள் அவ்வளோ பெரிய ஆளாக வேணால் இருந்துருப்போங்க, அதுக்குன்னு என்னை மிரட்டுற பல்ல வச்சுக்காதீங்க சொல்லிட்டேன். இவ்வளோதான் சொல்லிட்டேன். என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவடி? டச்சி, எக்ஸ்கியூஸ் மீ, நான் ஒன்றும் குள்ளமாக இல்லை, சும்மா டீ போட்டால் கூடாது. நான் என்ன உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டா இல்லை உங்கள் பொண்டாட்டியா? டீ போட்டு கூப்பிட்றீங்க, வாய் மேலேயே குத்திடுவேன், போங்க அப்படிக்கா. ஆஹா, நல்லா வாய் நல்லா நீளமாக தான் இருக்குது. நான் கூட பார்த்தேன், ஃபேஸ் இவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்கே, க்யூட்டாக இருக்கே, கொஞ்சம் பம்பி பேசுவா அப்படின்னு நினச்சேன். பரவாயில்ல, நல்லா ரவுடித்தனம்லாம் பண்ணுறேன், கரெக்டாக தான் இருக்கும். எதுக்கு கரெக்டாக இருக்கணும்? எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் யாருன்னே தெரில, ரோட்டில் வேகமாக போனீங்க, என்னை இடிக்கிற மாதிரி போனீங்க, அதனால் அப்படி சொன்னேன், தெரியாமல் சொல்லிட்டேன், சாரி. ஓகேவா? தயவு செஞ்சு என் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, எனக்கு டியூஷன் டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன், பாய். ஓய், எங்கே போகிற? பேர் சொல்லிட்டு போடி, குட்டச்சி. எனக்கு ஒன்றும் குட்டச்சின்னு பேர் வைக்கல, எனக்கு வேறு நேம் இருக்குது, அதுக்கே நான் உங்ககிட்ட சொல்லணும்? நான் கிளம்புறேன், பாய். பாலிலி போகலாம். ஓய், பக்கத்தில் போகிற குட்டை கத்திரிக்கா சொல்லிட்டு போடி, நீயாச்சு. அவள் பேர் என்ன? இங்கே பாருங்கண்ணா, சும்மா இந்த மாதிரிலாம் எங்கள் டீஸ் பண்ணிங்க வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் சொல்லிட்டேன். வீட்டில் எங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிடுவேன். ஐயா போய் சொல்லிக்கோ, அன்னைக்கு நான் வந்துச்சு ஒன்று தான் திட்டுவாங்க, நீ எதுக்கு அந்த பையனுக்கு நீ பேசுவேன்? அண்ணா விடுங்கண்ணா, நாங்கள் வீட்டுக்கு போகணும், டைம் ஆகிடுச்சி, டியூஷனுக்கு வேறு போகணும், டியூஷன் ஆண்டி வேறு கத்துவா. சரி பேரை சொல்லு, அவள் பேர் என்ன? அண்ணா அதை அவகிட்டே கேட்டுக்கோங்கண்ணா, என் பேர் லில்லி, உங்களுக்கு எதனா வேணா லில்லின்னு கூப்பிடுங்க, தயவு செஞ்சு இந்த மாதிரி கூட்டு கத்திரிக்காய் அரைவேக்காடு அந்த மாதிரிலாம் கூப்பிடாதீங்கண்ணா, எனக்கு லைட்டாக கொஞ்சம் பிடிக்கல. சரி லில்லி, அவள் பேர் என்னன்னு கொஞ்சம் சொல்கிறியா ப்ளீஸ்? அப்படி கேளுங்கண்ணா, நான் உடனே சொல்லிவிடுவேன், அவன் பேர் ஜெஸிண்ணா. லில்லி ஒன்று கேட்டாங்களா, எதுக்குடி அவன்கிட்ட சொல்கிறேன், பாடி போகலாம். ஏய் ஜெஸ்ஸி, எனக்கு ஜெஸ்ஸின்ற பேரை விட ஜில்லுன்ற பேர் தான் பிடிச்சிருக்கு. நீ அவனை பார்த்தோன்னே எனக்கு ஜில்லுன்னு ஆகிடுச்சிடி. ஜில்லு, நாளைக்கு பார்க்கலாம், சரியா? பாய். ஐயோ, இவன்னா இப்படி கண்டடிச்சுலாம் பண்ணுறான். ஐயோ, நம்மளுக்கு எதுவும் ஆகுதே. ஜெஸ்ஸி, கண்ட்ரோல். ஐயோ, ஒன்றும் அவங்களுக்கு நான் பார்க்கணும் அவசியம் இல்லை, தயவுசெய்து நாளைக்கெலாம் வராதிங்க, கிளம்புறீங்களா இங்கேருந்து? பாய், மாடி போகலாம். லில்லி, பாத்தியாடி அந்த பையனை, யாருன்னே தெரில, இப்படி வந்து பேசிட்டு போகிறான், நாளைக்கு வேறு வருதுன்னு சொல்கிறான்டி, எனக்கு பயமாக இருக்குடி. நடிக்காதடி, அவன் அழகாக இருக்கான், நீ பார்த்தியா இல்லையா? எவ்வளோ அழகாக இருக்கான் பார்த்தல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி அந்த பையனை. அவன் அழகாக இருக்கான்றதுக்கெலாம் அவன் பின்னாடி சுத்த முடியுமாடி, நம்மளுக்கு படிக்கிற வேலை இருக்குடி, படிக்கணும்டி, அவ்வளோதான். வீட்டிலலாம் தெரிஞ்சால் தோலை உரிச்சிடுவாங்கடி, தெரியும்ல. உனக்காச்சும் பரவாயில்ல, உனக்கு முன்னாடி ஒரு அக்கா இருக்கா, எனக்கு யாருமே இல்லடி, வீட்டில் ஒரே பொண்ணுடி, புத்தி வளர்ப்பாங்க, தெரியும்ல. ஆமாம்ல, நீ வேறு பூனில் மாட்டின எலி மாதிரி தான் வீட்டில் இருப்ப. சரி வீடு, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், எல்லாமே காட்ஸ் பிளான். ஸோ ஃப்ளோவில் போகலாண்டி, ரொம்ப ஃபீல் பண்ணாத. சரிடி, ஆனால் அவன் அழகாக இருந்தான்ல, என்னடி இப்போயே அவன்கிட்ட வலி ஆரம்பிச்சிட்ட? இன்னும் நிறைய இருக்குது. ஜெஸ்ஸி, இல்லடி, சும்மா பார்த்தேன், சும்மா சைட் அடிப்போம்ல. ஜெஸ்ஸி, நீயா இது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பையனை பார்த்து சைட் அடிக்கிறதுலாம் சொல்கிற? பா, எவ்வளோ பெரிய விஷயம். என்னோட ஜெஸ்ஸி சைட் அடிக்கிறான்னு கேட்கும்போது எனக்கு எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. ஐயோ,
ரொம்ப பண்ணாத, சும்மா பார்த்தேன், பார்த்தோன்னே ரொம்ப அழகாக இருந்தான். அவன் மாஸ்கோட பார்க்கும்போதே அவன் கண்ணில் மட்டும் செம்ம அழகாக இருந்துச்சு. மாஸ்க் கழட்டினோனே இன்னும் அழகாக இருந்தான். பார்க்க முயல் குட்டி மாதிரியே இருந்தான்ல. ஆஹா, இவ்வளோ நோட் பண்ணியிருக்கியா? ஆனால் கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் டெரராக இருக்காண்டி. கையில் டேட்டூஸு ஃபுல்லாக பிளாக்கு, இந்த ரேஸ் பைக்கு கொஞ்சம் ஜர்க் ஆகுது. ஆனால் இதான் அவ்வளோதான், நான் இதுக்கப்புறம் நான் பார்க்க கூட மாட்டேன். ஸோ அவ்வளோதான், அவனோட சாப்டர் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம ஜாலியாக திரும்பிடலாம். ஓகேடா, போதும், என்னோடய எபிசோடு இதுவே போதும்னு நினைக்கிறேன். ஸோ மிச்சத்தை நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ என்னோடய பக்கத்துலேருந்து ஒரே ஒரு சாரினா, பேக்ரவுண்டு வாய்ஸ் எல்லாம் கேட்டுச்சு அப்படின்னா தயவு செஞ்சு கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க. ஸோ நான் கொஞ்சம் நாய்ஸ் வரதான் செய்யும், அது என்ன பண்ணுறது தெரில. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்கடா. மற்றபடி இதுக்கப்புறம் எதுவும் வராமல் பார்த்துக்கிறேன். சரி, ஓகே, லவ் யூ ஆல், பாய்.